கஸ்தூரி சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தெலுங்கு மக்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். தெலுங்கு பேசும் மக்கள் அந்தப்புறத்தில் அவர்கள் காவலர்களாக பணிபுரிந்தார்கள் என்ற கருத்தை தெரிவித்ததை அடுத்து சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் அவர் மீது புகார்கள் தொடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. நடிகை கஸ்தூரி பேசியதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் ஆந்திராவில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில் அங்கு சென்ற சென்னை போலீசார் ஹைதராபாத்தில் வைத்து சற்று முன்பு அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஹைதராபாத்திலிருந்து நடிகை கஸ்தூரியை தற்போது சென்னைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் நடிகை கஸ்தூரி சென்னைக்கு கொண்டு வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வார காலமாக நடிகை கஸ்தூரி தலைமறைவாக இருக்கிறார் என்ற செய்தி பரவிய நிலையில் ஹைதராபாத்தில் சற்று முன்பு நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவருக்கு சம்மன்